ஃப்ரெண்ட்ஸ், போன ஸ்கூல் லீவில் பிள்ளைங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்து சிறு சேமிப்பு கற்று தந்தேங்க. கையில் உடைக்க முடியாது. இப்போ ஸ்கூல் லீவில் உண்டியல் வாங்கி கொடுத்துங்க. இப்போ ஸ்கூல் லீவில் எவ்வளோ உண்டியல் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. நான் உண்டி ஃபுல்லாக நம்பலை. இந்த காசு எதுக்காக சொல்லுங்கள்? எங்கே போகிறீங்க? பழனி எல்லாத்துக்கும் போயிட்டு சரி, உடைங்க மல்ல அப்படி பொறுமையாக தட்டி உட அதனால என்ன உட எப்படி வந்தேண்ணா உட போதும் எவ்வளோ காசு? அழகா வந்துச்சு. எவ்வளோ காசு இருக்குது? எவ்வளோ காசு இருக்குது? என்னங்க கொட்டு அப்படியே. நீங்க எல்லாம் சில்லற நோட்டும் 10 ரூபா இதெல்லாம் நீங்க போட்டது இல்லை? 100 ரூபாயும் போட்டுருக்கீங்களா? 500 ரூபாயெல்லாம் அப்பா போட்டு வச்சிருந்தது. 300 400 500 500 500 1000 எவ்வளவு மொத்தம்? 4000 மொத்தம் எவ்வளோன்னு சொன்னேன். 6 800 இதில் 800 அதெல்லாம் சேர்த்துனா இந்த சில்லறை எல்லாம் சேர்த்துனா 7000. நண்பர்கள், இதன் மூலியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு சேமிப்பை நீங்கள் கட்டாயம் கற்று தந்துட்டு வாங்க. இதன் மூலியமாக